ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 12 வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா? இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இல்லை? சோதனை வந்துச்சுன்னா, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஒரு துன்பம் வந்துச்சுன்னா எப்படி பிரதர் அதை சகிக்க முடியும்? எப்படி அதை பேர் பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளோ நெருக்கமான கஷ்டமான அனுபவம் அல்லவா? ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அந்த சோதனைக்கு பிறகு அவன் உத்தமன் என்று அவன் கண்டுபிடிச்சிட்டானா, அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமிழத்தை அன்பு குரலுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில நம்ம வாழ்க்கையில் சோதனை அப்படி ஒரு டெஸ்டிங் பீரியட். இப்போ ஒரு மாணவங்க இப்போ எக்ஸாம் காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனுவல் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், 10th 12th பாருங்கள். ஏன் இந்த பப்ளிக் எக்ஸாம் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நேர்த்தியாக நடத்துகிறாங்க? இந்த வருஷம் முழுசாக படித்ததை அவனை டெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த வகுப்புக்கு அவன் தகுதியுள்ளவனாக இருக்கிறானா, இந்த ஆண்டு முழுவதும் படித்ததுக்குள்ள அவன் எப்படி அதை புரிஞ்சிருக்கிறான், அது ஒரு டெஸ்டிங். தேவப்பிள்ளை சில நேரத்தில் அவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சில சோதனையான பாதைகளை அனுமதிப்பார். நம்ம 6 மணி நாட்களில் விசுவாசத்தின் அப்படியே அடிப்படையில் ஈஸியாக பெற்றுக்கொள்வோம். நம்ம கேட்குறதுக்கெல்லாம் பதில் வந்துடும், நம்ம ஜபங்களுக்கெல்லாம் பதில் வரும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறது 100% உணர முடியும். கொஞ்சம் அப்படி விசுவாசத்தில் வளரும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் போது ஆண்டவர் சில நேரத்தில் சோதிப்பார். ஆமென். அந்த சோதனையில் நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டரை முறுமுறுக்காமல், சோதனையினால் ஆமென் ஆண்டரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு ஆமென் தேவப்பிள்ளையில் அவரையே சார்ந்திருக்கும் போது அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த மகிமை, அந்த பிளஸ்ஸிங்கை, ஆமென் அந்த உயர்வு, அந்த மேன்மையை டெஃபினட்டாக அடைவோம். அல்லேலூயா. அதே யாக்கோபு 1:13 கூட நம்ம வாசிக்க கேட்போம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எல்லா சோதனையும் ஆண்டவர் தான் கொடுக்கறது இல்லைங்க. ஆண்டவர் அப்படி சோதிச்சார்னா எப்படி அந்த சோதனையை தப்பிக்கொள்ள பண்ணிய போக்கையும் உண்டு பண்ணுவார். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறல்ல. இப்போ என் பிள்ளைக்கு ஒரு 5 கிலோ வெயிட் தூக்க முடியும்னா அந்த 5 கிலோ தான் கொடுப்பேன். நான் 50 கிலோ கொடுத்து தூக்க வைக்க மாட்டேன். அப்படி நான் தூக்க நான் ஒரு பொல்லாத பெற்றோன்னா மாறிடுவேன். தேவ பிள்ளையில் ஆண்டருக்கு தெரியும் எப்படிப்பட்ட சோதனையை, எப்படிப்பட்ட அவன் ஜெயிப்பானா, அது தாங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிசாசு சோதிக்கும் போது எப்படி சோதிப்பானா, பொல்லாங்கினா சோதிப்பான். நம்ம விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிற அளவுக்கு சோதிப்பான். தேவப்பிள்ளையில் தன் ஜீவனை எடுக்கிற அளவுக்கு சோதிப்பான். என் ஆண்டர் அப்படிப்பட்டல. சில நேரத்தில் அந்த கடினமான பாதைக்கு போகும்போது நம்ம விசுவாசத்தை விட்டுருவோம், ஜெபிக்காத விட்டுருவோம், ஆண்டரை முறுமுறுப்போம். ஆண்டர் ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டார். அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆண்டர் ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டார். ஆண்டவர் என் வாழ்க்கையில் எது செய்தாலும் அது எனக்கு நன்மையாக தான் இருக்கும். அவர் நன்மைக்கு தான் தேவன், இதில் தீமைக்கு தேவன் அல்ல. சோர்ந்து போகாதீங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையில் நில்லுங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்க்குறோம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி 25 ஆண்டுகள் கழித்து பிள்ளையை கொடுக்குறாரு. 100வது வயசில் பிள்ளை பிறகுறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளையை எனக்கு பலி கொடுன்னு. ஆண்டருக்கு தெரியும் அது ஆபிரகாம் செய்வார். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால் என்று சொல்லி ஆபிரகாமை ஆமென் ஆசீர்வதிக்கிறார் அல்லவா. அந்த குழந்தையும் பாதுகாக்கிறார் அல்லவா. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். சோதனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோதனை நீர் எங்களை பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதனை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்ன போல ஒருவேளை என்ன சோதனை வழியா ஆண்டவரே பாடுகள் வழியாக கடந்து சென்றிருக்காங்களோ, நீர் அவர்களை பாதுகாத்து ஆபிரகாமின் தேவன்
ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுது கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு கோப்போட எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துகளும் பொறுப்பெடுத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமென். சோதனையில் அவர்களோடு கொடுக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.